இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னையின் பக்தர்களே, இஸ்ராயேல் மக்கள் பஞ்சம் வந்தபொழுது யாக்கோபின் தலைமையிலே 70 பேராக எகிப்து நாட்டிற்குள்ளே சென்றார்கள். 400 ஆண்டுகள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள், வதைக்கப்பட்டார்கள். மோசேயின் தலைமையிலே அவர்கள் விடுதலை பயணத்தை தொடங்கினார்கள். வெளியிலே வந்தபொழுதோ 4 லட்சம் பேராக இருந்தார்கள். வானத்தில் இருக்கின்ற தாரகைகளைப் போல, கடல் கரை மணலிலே இருக்கின்ற துகள்களைப் போல உன்னை பலுகி பெருக செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுத்த வாக்கு சிறிது சிறிதாக நிறைவேறிக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பயணப்பட்டார்கள் பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள். அந்த 40 ஆண்டுகளிலே அவர்கள் ஆபிரகாமின் இறைவன், ஈசாக்கின் இறைவன், யாக்கோபின் இறைவன், நம் இறைவன் என்று நம்பி அவருடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டு அந்த விடுதலை பயணத்திலே வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணிக்கின்றார்கள். அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள், இறைவனுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும். அவ்வாறெல்லாம் அவர்கள் செயல்பட்டாலும், உடன்படிக்கையின் மக்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் செயல்பட்டாலும், இருக்கின்றவராக இருக்கின்ற அந்த ஆண்டவர் அவர்களை பொறுமையாக வழிநடத்துகின்றார், பராமரிக்கின்றார், தேவையானவற்றை அவர்களுக்கு நல்குகின்றார். அனைத்தையும் பெற்று இறுதியாக 40வது ஆண்டிலே அவர்கள் மோவாப் நிலப்பகுதியிலே வந்து பாளையம் இறங்குகின்றார்கள். அதுதான் அந்த 40 ஆண்டுகளிலே அவர்கள் பாலைவனத்திலே நடந்து வந்த பயணத்தின் இறுதி கட்டம். அதற்கு பிறகு அவர்கள் யோர்தான் ஆற்றை கடந்து வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிலே தங்கள் நிலையான வாழ்க்கையை, நாடோடி வாழ்க்கையை விடுத்து நிலையான வாழ்க்கையை வாழ தொடங்க இருக்கின்றார்கள். ஆர்வத்தோடு மக்கள் இருக்கின்றார்கள். அம்மக்கள் புதிய தலைமுறையினராக இருக்கின்றார். அது என்ன புதிய தலைமுறையினர்? எகிப்திலிருந்து வெளியிலே வந்தவர்களிலே யாரெல்லாம் முணுமுணுத்தார்களோ, மூத்தவர்கள் எல்லாம், முதல் தலைமுறையினர் எல்லாம், அவர்களெல்லாம் பாலை நிலத்திலேயே மாண்டு போனார்கள் என்று விவிலியத்திலே பார்க்கின்றோம். எனவே எஞ்சியவர்கள் அவர்களுடைய சந்ததியினர் தான். எனவே புதிய தலைமுறையினராக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள்ளே யோசுவாவின் தலைமையிலே செல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மூத்தவர்கள் முறையிட்ட பொழுது மோசே நிலத்திலே குறைப்பட்டு கொண்டார்கள். ஏன் எங்களை இந்த பாலை நிலத்திலே கொண்டு வந்து துன்புறுத்துகின்றீர்? எகிப்து நாட்டிலே எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லை என்று இந்த பாலை நிலத்திலே கொண்டு வந்து எங்களை அடக்கம் செய்யவா என்று முணுமுணுக்கின்றார்கள். இறைவனுடைய பராமரிப்பிற்கு எதிராக பேசுகிறார்கள். எனவே அப்படி பேசியவர்களுக்கெல்லாம் அவர்கள் பேசிய வார்த்தையே தீர்ப்பாக அமைந்து விட்டது. பாலை நிலத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள். எனவே மோசேயின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் இதோ இறுதி கட்டத்திலே இருக்கின்றார்கள். அந்த இறுதி கட்டத்திலே மோசேயும் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை சந்திக்க இருக்கின்றவராக இருக்கின்றார். எனவே அந்த பிரியாவுடைய தருணத்திலே அங்கு இருக்கின்ற மக்களுக்கு ஆதாம் தொடங்கி ஆபிரகாம் தொடங்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நாள் வரையிலும், அந்த நிமிடம் வரையிலும், நொடி வரையிலும் இறைவன் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து அவருடைய பிரியாவுடைய சொற்பொழிவாக வழங்குகின்ற அந்த சொற்பொழிவுகளிலே ஒன்று தான் இன்றைய முதல் வாசகம். யூத மக்களுக்கு நங்கூரமான நம்பிக்கை என்னவென்றால், நம்பிக்கை அறிக்கை என்னவென்றால், உன் இறைவனாகிய ஆண்டவர் ஒருவரே, அவர்தான் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று மோசேக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர். அந்த ஆண்டவர் சீனாய் மலையிலே உச்சியிலே இருந்து கொண்டு ஆளவில்லை, அவர் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கின்றார் என்பதை எண்பிக்க அதை உணர்ந்தவர்களாக ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், இஸ்ராயேலின் கடவுள், நம் கடவுள் என்று அவரை உடனிருப்பாக கொண்டு அவருடைய பிரசன்னத்திலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே மோசே அந்த நம்பிக்கை அறிக்கையை அவர்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே முதல் வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கோர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணி புரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதே அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? இதுதான் ஷேமா என்று சொல்லக்கூடிய அந்த யூத மக்களுடைய நம்பிக்கை அறிக்கையினுடைய நங்கூரம், புவியீர்ப்பு மையம்.
இதை எல்லாரும் மனப்பாடமாக வச்சிருக்கணும், யூத மக்கள் எல்லாரும். எனவே அதை மீண்டும் வலியுறுத்தி அவர்களுக்கு சொல்லுகின்றார், நினைவூட்டுகின்றார். உங்களுடைய சீரிய செம்மனத்திலே இதை பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்திற்கும் மேலாக யாவே இறைவனை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், அவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். நீங்கள் சென்று வாழ இருக்கின்ற இடத்திலே பல இனத்தவர்கள் இருக்கின்றார்கள், பல கலாச்சாரங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், பல்வேறு தெய்வங்களை வழங்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய தொன்மை மிகு அந்த இறைவன் யாவே நம் இறைவனாக வாழும் இறைவனாக இருக்கின்றார். எனவே அவரன்றி வேறெங்கும் நீங்கள் சென்று விடக்கூடாது. அந்த நன்னம்பிக்கையிலே நீங்கள் தொடர்ந்து சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஆழமான அந்த பாடத்தை மோசே அந்த கடைசி பயண கட்டத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு கற்றுத்தருகின்றார், பிரியாவிடையாக பேசுகின்றார். அவருடைய சொற்பொழிவிலே இது ஒன்று. எனவே அவர் என்ன சொல்லுகின்றார்? நாமும் என்ன படித்திருக்கின்றோம் சொன்ன குறிப்பிட்ட கடவுள் நம்மை எதற்காக படைத்தார்? அவரை அன்பு செய்து, அவரை சேவித்து, அவருக்கு கீழ்ப்படிந்து மோட்சத்தை அடைவதற்காக நம்மை படைத்தார் என்று திருமறை சுவடியிலே நாம் படிக்கின்றோம். அதைத்தான் மோயிசன் அந்த மக்களுக்கு கற்றுத்தருகிறார். இறைவனை மையமாக வைத்து நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் நம்மீது அன்புள்ளவராக இருக்கின்றார். நாம் மதிப்பிற்குரியவர்களாக இருக்கின்றோம் என்பதற்காக அவர் நம்மீது அன்பு கொள்ளவில்லை. வலுவற்றவர்களாக இருக்கின்றோம், அந்த வலுவற்றவர்களிலும் சிறுபான்மையினராக நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்த அந்த இறைவன் நம்மீது தன்னுடைய கருணை கண்களை திருப்பி இருக்கின்றார். எனவே நான் நன்றி மிக்கவர்களாக என்னாலும் பிரமாணிக்கமாக அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்றவர்களாக விளங்குவோமாக என்று மோயிசன் மக்களுக்கு உண்மையை நிலைநாட்டுகின்றார். காரணம் 70 பேராக தான் நம்ம போனோம், 4 லட்சமாக வெளியில் வந்திருக்கோம். அதனால் ரொம்ப பெரிய மக்கள்னு இருமாப்பாக இருக்காதீர்கள். ஆரம்ப நிலையில் எந்த தாழ்ச்சியோடு இருந்தீர்களோ அந்த தாழ்ச்சியான நிலையிலேயே உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். உங்கள் வழியாக எண்ணரும் பல நன்மைகளை இறைவன் உங்களுக்கும் செய்வார், உங்கள் வழியாக வாழும் இனங்கள் உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் செய்வார் என்ற அந்த வாக்குறுதியை மோயிசன் மீண்டும் அவர்களுக்கு நினைவூட்டி கூறுகின்றார். எனவே மக்களே, நீங்கள் கல்லஞ்சர்களாக இருந்தீர்கள், வணங்கா கலைத்தனர்களாக இருந்தீர்கள், முணுமுணுக்கின்றவர்களாக இருந்தீர்கள். அப்படிப்பட்ட தொழுநோய் கொண்ட உங்கள் இதயத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள். அப்படி என்றால் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். இனிமேல் ஆண்டவருடைய உள்ளமே உங்கள் உள்ளமாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலே உங்கள் மூதாதையர் வெளிப்படுத்தி காட்டிய அந்த எதிர்மறையான சிந்தனைகள், உணர்வுகள், செயல்பாடுகள் எல்லாம் தோன்றவே கூடாது, வேறற்று போக வேண்டும். அந்த ஆண்டவரையே அன்பு செய்கின்ற புனிதர்களின் திரு அவையாக நீங்கள் வாழ வேண்டும் என்று மோசே மக்களை உற்சாகப்படுத்துவதை, திடப்படுத்துவதை, ஆழ்ந்த மனமாற்றத்திற்கு அழைப்பதை, செல்லும் இடத்திலே அவர்கள் எவ்வாறாக நெறி பெறலாமல் வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு புலப்படுத்தி காட்டுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தில். நமக்கும் அது பொருத்தமாக இருக்கின்றதல்லவா? ஒப்பற்ற செல்வம் இயேசு என்று நாம் கூறுகின்றோமே. என்றென்றும் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று சொன்ன அந்த இறைவன் காலம் நிறைவுற்ற பொழுது கன்னியின் மகனாக நம் மத்தியிலே வந்து வாழ்கின்றார். அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று மக்களோடு மக்களாக வாழ்ந்த அந்த இறைவன் எம்மானுவேலாக கடவுள் நம்மோடு என்கின்றவராக உரையாடுகின்றார், உறவாடுகின்றார், வாழ்கின்றார். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது அவர் நமது வாழ்வின் செல்வமாக இருக்கின்றார், ஒப்பற்ற செல்வமாக இருக்கின்றார். எனவே அவரை நாம் நமது சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், நமது அறிவாற்றலாலும், முழு இதயத்தாலும் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை இந்நாளிலே அந்த வாசகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது அங்கே 2 பிரிவுகள் இருக்கின்றன. முதலாவதாக ஒப்பற்ற செல்வம் இயேசு என்று கூறுகின்றோமே, அந்த இயேசு எப்படி நமது ஒப்பற்ற செல்வமாகின்றார்? அந்த செல்வமாக நமக்கு அவர் விளங்குவதற்கு அவர் எடுக்கப் போகின்ற நடவடிக்கை என்ன என்பதை முன் உரைக்கின்றார். இயேசு தன்னுடைய பாடுகளை 3 முறை அறிவித்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் படிக்கின்ற அந்த அறிவிப்பானது 2வது முறையாக தன்னுடைய பாடுகளை அறிவிக்கின்ற அறிவிப்பு தான் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியிலே வருகிறது. கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் சீடர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். இதுதான் இந்த பகுதி. எனவே ஆண்டவர் நம்மை வாழ்வாங்கு வாழ செய்வதற்கு, மாண்டு போக வேண்டிய நம்மை உயிர்த்தெழ செய்வதற்காக அவர் சிலுவையிலே மாண்டு போக தயாராக வருகின்றார் என்றால் அந்த இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பின் ஆழம்தான் என்ன? எனவே ஒப்பற்ற செல்வம் இயேசு என்று நாம் ஒவ்வொரு நாளும் இதயத்தின் ஆழத்திலே உணர்ந்து
அவருடைய சிலுவை பாடுகளின் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு, இரட்சண்யம் உண்டு, விண்ணகம் உண்டு, இறையாட்சியிலே உரிமை பேறு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பது தானே நமது புரிதலாக இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கை அறிக்கையாக இருக்க வேண்டும், நம்முடைய ஷேமாவாக இருக்க வேண்டும். இந்த இஸ்ராயேல் மக்களைப் போல நாமும் அந்த இயேசுவை நம்முடைய முழு அறிவோடும், முழு ஆற்றலோடும், முழு வல்லமையோடும், முழு இதயத்தோடும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும். அவரது வழியிலிருந்து பிசகாமல் அவரையே பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நாம் அந்த விண்ணக பேச்சினை இம்மன்னக வாழ்வுக்கு பிறகு இந்த மன்னக வாழ்விலும் முன் சுவையாக அதை சுவைத்து நிறைவை அடைவோம் என்பதுதான் உண்மை. அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை 3 முறை அறிவித்ததனுடைய உள்ள அர்த்தமாக இருக்கின்றது. ஆனால் சீடர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே துயருறுகின்றார்கள். அந்த செய்தியை கேட்டவுடனே அவர்கள் நிம்மதி அடைந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த தானியேல் அந்த கனவு காட்சியிலே பார்க்கின்றார், தொன்மை மிகு கடவுள் அங்கே அமர்ந்திருக்கின்றார், ஆட்சியும் வல்லமையும் அவரோடு இருக்கின்றது. அதை தன்னுடைய மானிட மகனுக்கு அவருடைய சிம்மாசனத்தை அமர வைத்து அவருக்கு அந்த கொடுக்கின்றார். எனவே இந்த காட்சியிலே, தானியேலுடைய காட்சியிலே, அந்த மானிட மகன் வல்லமை மிக்கவராக அல்லவா இருக்கின்றார். அந்த மானிட மகன் இந்த உலகிற்கு வர வேண்டும், ஆட்சி புரிய வேண்டும், அனைவரும் அதற்கு அடிமைகளாக செயலாற்ற வேண்டும், நாம் அவர்களை ஆள வேண்டும் என்ற இந்த உலக புரிதலிலே அந்த தெய்வீக காட்சியை புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவர் இயேசு மானிட மகன் இவ்வாறாக துன்பப்பட்டுத்தான் அந்த இறையாட்சி இந்த மண்ணிலே நிலைநாட்டப் போகின்றார் என்பதை கேட்ட பொழுது மிகவும் துன்புற்றார்கள் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எனவே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு நமக்காக பாடுபட்டார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் என்றென்று வாழ வேண்டும் என்றவர் நம்மோடு உரையாடுகின்றார். நற்கருணையின் வழியாக, நற்செய்தியின் வழியாக, திரு அவையினுடைய போதனைகளின் வழியாக. இவற்றையெல்லாம் நம்முடைய சீரிய சம்மனத்திலே அன்னை மரியாவை போலவே பதித்து வாழ்வோமே என்றால், சிந்தித்து வாழ்வோமே என்றால், நாம் அந்த ஒப்பற்ற சொல்லுமாகிய இயேசுவில் சங்கமமாகின்றோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அவ்வாறு வாழ்கின்றோமா, வாழவில்லையா? அந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே இந்த நாளிலே சிந்தித்து பதில் கூறி அந்த ஆரோக்கியின் ஆசிரை பெற்று அந்த ஆண்டவரை அவர் வழியிலே ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், உன்னத திருப்பலியில் நம்மையே காணிக்கையாக்குவோம். ஆமென்.